ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கல்ஹப் லுக். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னுக்கு நான் அந்த ஒரு பெட்டியில் நான் இப்போ யூடியூபுக்கு வாங்குகிற சாமான் இருக்கட்டும், வழிகாட்டி நான் செஞ்ச எலக்ட்ரானிக் நான் எல்லாம் செஞ்சேன். ஃபோன், ரிப்பேர், பெல், எலக்ட்ரானிக் எல்லாம் செஞ்சுட்டு நான் கொஞ்ச நாள் நிப்பாட்டி வச்சுருந்தேன். அப்படின்னா நான் செய்யாமல் அதெல்லாம் ஓரமாக்கி வச்சுருந்தேன். அது ஓரமாக்கினேன் எல்லாம் அல்ல, சில வீசினேன். ஒரு 2-3 எனக்கு தேவைப்படுவேன்னு நினச்ச சாமான்கள் எல்லாத்தையும் ஒரு பெட்டியில் போட்டு நான் மூடி வச்சுருக்கேன். நான் இன்னும் அந்த பெட்டி தொடர்ந்து பார்க்கவும் இல்லை. என்ன ஏதாவது கொண்டு வந்து எனக்கு தேவைப்படலையா உள்ளே போட்டுட்டு இந்த மற்ற இடத்துக்கு இது போவேன். நான் இந்த ட்ரைபேட் வாங்கினேன். இதுக்கு முன்னாடி நிறைய ட்ரைபேட், என்ன ஃபோன் பழைய முன்னுக்கு இந்த ஃபோன் ஒன்று, கேமரா, அது மாதிரி ஒரு 4-5 சாமான் இருந்துச்சு. அதை வந்து நான் பாவிச்சதுனால தூக்கி அந்த பெட்டியில் போட்டேன். இப்போ அந்த பெட்டியை நாங்கள் எடுத்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நானும் இன்னும் சரி நான் பார்த்து படல, நான் என்ன எடுத்து உள்ளே போட்டால் வெட்டியை போட்டேன். எனக்கு அதுக்கு டைமும் மிக்கல. இப்போ நாங்கள் வந்து அந்த பெட்டியை எடுத்து வச்சு எப்படி என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நாங்கள் பெட்டி எடுப்போம். பெட்டி எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் இந்த பெட்டியிலேருந்து ஒவ்வொன்றா வெளியே எடுத்து வீக் எல்லாத்தையும் வந்து என்னென்ன இருக்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு ஓரமாக இருக்கும். ஒன்றாவது எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் எடிஷனுக்கு வாங்கினால கிடைச்ச ஒரு நல்ல மெட்டலில் வந்து ஒரு ட்ரைபேட். இது வந்து நான் வந்து அந்த ட்ரைபேட் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு இடத்துல எனக்கு யூடியூப் சேனல் தொடங்கிட்டு நான் வாங்கின ட்ரைபேட். இது கிடைச்ச எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இதுக்கு போகிறது தான் நான் ஒவ்வொரு ட்ரைபேட் இந்த ட்ரைபேட் வாங்கி பார்த்தா வீடியோ எடுக்கலேஷன்றதுனால ஒவ்வொரு ட்ரைபேடுக்கு அப்டேட் ஆகி இப்போ ஈக்கத்துலேயே பொறுமையான ஒரு ட்ரைபேட் எடுத்து நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த ட்ரைபேடை நான் உங்களுக்கு அன்பாக்சிங் வீடியோ போட்டிருப்பேன். அந்த ட்ரைபேடை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இதுதான் நம்ம யூடியூப் வாங்கின ஃபஸ்ட் ட்ரைபேட். இது லைட்டாக உடஞ்சிருக்குது, வாங்கல கிடைச்ச ட்ரைபேட். 2வது ஒரு ட்ரைபேட். இது வந்து இப்போ கிட்டத்தில் வாங்கின ட்ரைபேட் தான். அப்படின்னா 5வது ட்ரைபேட் வாங்கினேன், நல்லாவே உடஞ்சேரம் நான் தூக்கி வீசிட்டேன். இது வந்து 2வது ட்ரைபேட். கிட்டத்தட்ட ட்ரைபேட் ஒரு 7-8 மட்டும் வாங்கியிருப்பேன். இப்படி எல்லாமே இது பாருங்க. இந்த ட்ரைபேட் இந்த ட்ரைபேட் தான் டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள். 2 ஒரே ட்ரைபேட் தான். இது வந்து வேறு, இது வேறு. இப்போ நான் வாங்கியிருக்கேன், இப்போ நான் வீடியோ எடுத்துருக்க ட்ரைபேடை மிக கிட்ட வைக்க முடியாது. இந்த ட்ரைபேட் இதில் வந்தால் வீடியோ எடுத்துருக்க ட்ரைபேடை வச்சா இதில் வரும். 1000 எனக்கு வாங்கி இதெல்லாம் ஆன்லைனில் வாங்கின சாமான் தான். இதெல்லாம் இது ஆன்லைனில் வாங்கின சாமான் தான். நான் உங்களுக்கு ஒன்றே சொல்லுங்கள், வீடியோக்கு எடுத்துட்டு இப்போ தொடங்குறதுக்குள்ள ஆன்லைனில் தயவு செஞ்சு சாமான் வாங்குறீங்க. வாங்குறதா இருந்தால் நேரடியாக போய் வாங்க. ஏன்னா நான் ஆன்லைனில் வாங்கினதால எத்தனையோ சாமான் வேஸ்ட் ஆகிருக்கும். ஒன்றா காமிக்கிறேன். அப்படியே வேஸ்ட்டாக சாமான் நான் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் இதுக்கு முன்னுக்கு பார்த்து அது விஷயம் கடையில் போய் கண்டு அது மாதிரி பார்த்து எடுக்கிற விஷயம். நீங்கள் இதுக்கு முன்னாடி கடையிலே பார்க்காம ஆன்லைனில் வேலை இந்த வீக்கெண்ட் சொல்லி ஆன்லைனில் பார்த்து வாங்குவாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ட்ரைபேடை போய் கடையில் பார்த்தும் இல்லை, பாவிச்ச ஒரு 2 காலம் மட்டும்தான். ஒரு தடவை பண்ணி போந்தோ சரி உடைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டாக இருக்கிறது தான் நீக்கத்திலே நான் மாட்டு வேலை. அப்படின்ட்டா டெராஸ்லேயே ஆர்டர் பண்ணதா கேவலமான சாமான். இதை நான் ஆர்டர் பண்ண டெராஸில் தான். நான் சொல்லி டெராஸாக இதாக சொல்லி நினைக்கிறேன். டெராஸ் எத்தனை நல்ல சாமான் இருக்குது. நான் ஆர்டர் பண்ணதில் ஒழுங்காக பார்க்காம ஆர்டர் பண்ணேன். இதான் இந்த ட்ரைபேட் ஒன்று தான். இது இந்த பேர் ஒக்டோபஸ் ட்ரைபேட்னு சொல்லி ஒரு ட்ரைபேட். இப்படி தான் வைக்கணும், ரொம்ப நேராக வரும். வேண்டிய மாதிரி வளர்ச்சி எல்லாம் வைக்க முடியும். இதை எடுத்து எனக்கு கேமரா ஒன்று, அந்த சின்ன கேமரா ஒன்று நான் உங்களுக்கு இது வெட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கேமராவும் இப்போ புதுசாக வாங்கினா அதுவும் நான் பாதிக்காரங்க தூக்கி உள்ளே போட்டேன். வேலை செய்கிறதில்ல. அந்த கேமரா தூக்கி இதுக்கு மேலே வச்சாலும் அது இப்படி வளைஞ்சி பண்ணி விடுது. அவ்வளோக்கு இவர் பிடிச்ச மட்டும் தான் கால் கரண்ட் லைட் வந்துச்சு. அவ்வளோக்கு சீப். இது மேலே ட்ரைபேட். நெக்ஸ்ட்டாக இருக்கிறது இது வந்து ஒரு டிவி ரிமோட். ஒரு டியூஷன் வரணும். இப்போ நம்ம இதுக்கு முன்னுக்கு எந்த ஒரு டிவி ரிமோட்டா நம்மளுடைய ப்ளூ கன் இருக்குது. என்ன புதுசாக வாங்கினா இப்போ நான் அந்த இந்த பெருசாக ஒன்றும் செய்கிறது இல்லாதனால அப்படி தூக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு இது 4வது 5வது ப்ளூ கன். இப்போ வேலை செய்கிற ப்ளூ கன் 2 இருக்குது. நான் வந்து வேலை செய்கிறது தான். ஆனால் நான் பாதிக்கிறது இல்லாதனால தூக்கி எழுதி வச்சுருக்கேன்.
நெக்ஸ்ட்டாக வந்து இன்னொரு ஃபோன் ஸ்டாண்ட் தான். இது என்னமோ இது ஏதோ பேர் வருது. இது வந்து இப்படி மேசையில் வச்சு எல்லாம் வீடியோ எடுக்கிறது. இந்த இருக்கக்கூடிய கிளிப்பை இதை கொண்டு போய் இந்த மேசையில் இப்படி கிளிப் அடித்து வச்சு இந்த மட்டும் ஃபோனை வச்சு வீடியோ எடுக்க முடியும். இப்படி ஃபோனை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ எடுக்கணும். இந்த ட்ரைபாட் நான் ஆர்டர் பண்ணது இப்போ நான் கிராஃப்ட் இப்படி ஏதாவது செய்யக்குள்ள எடுக்கிற வீடியோ இருந்தால் இப்போ எத்தனை வீடியோ போட்டேன்னு எல்லாம் டிலீட் பண்ணிட்டேன். எல்லாம் டிலீட் பண்ணிட்டேன். இப்போ டிலீட் பண்ணாமல் ஏதாவது இப்படி தேவைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா இந்த இப்படி கிராஃப்ட் வீடியோ எடுக்கிறதுக்கு லேசாக சரி நான் எடுத்தது. இதுவும் ஒன்று நான் ஆர்டர் பண்ணேன். அது எப்படி யூஸ் பண்ணணும்னே தெரியா சுருட்டி ஓரமாக்கி வச்சுருக்கேன். அடுத்து நான் வந்து கிட்டத்தட்ட வாங்கி ஒரு ட்ரைபேட் தான். போய் வாங்கி ஒரு கிட்டத்தட்ட 4 மாதம் மட்டும் இருக்கும். என் ட்ரைபேட் உண்மையிலே போர்ட்டபிளான ட்ரைபேட். நான் இதெல்லாம் ஆன்லைனில் பார்த்ததில்ல. இது விலை வந்து 2500 இருந்துச்சு. நான் கொழும்பில் போய் வாங்கினது வந்து 1200 எவ்வளோக்கோ வாங்கினது. இதுக்கு லைட் மைக் செட்டெல்லாம் வரும். அந்த லைட் மைக் செட்டெல்லாம் நான் பாவிக்கிறேன். நான் இதை பாய்ச்சிக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ ரீசெண்டாகவும் பாய்ச்சி இப்போ 2-3 கிழமைக்கு முதல்ல நான் இந்த பாய்ச்ச தேவைக்கு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முந்தின வீடியோ வந்து ஒரு அந்த ட்ரைபேட் அன்பாக்சிங் வீடியோ. அந்த ட்ரைபேட் அன்பாக்சிங் வீடியோக்கு நேற்று தான் பாய்ச்சேன். அது பிறகு நான் இதை பாய்க்கவே இல்லை. அந்த ட்ரைபேட் இருக்கிறது அந்த ட்ரைபேட் எனக்கு எல்லாத்துக்கும் லேஸாக இருக்குது. அதனால் நான் அந்த ட்ரைபேடே பாய்ச்சேன். இப்போலாம் பாய்க்கிறதே இல்லை. நெக்ஸ்ட்டாக செல்ஃபி ஸ்டிக். இதெல்லாம் அடுத்து வந்து இப்போ எங்கேயாவது போகிறதா இருந்தால் இப்படி ஃபோன் வச்சு வீடியோ எடுத்துகிட்டு போகிறது தான். வீடியோ எடுத்துகிட்டு போகிறது தான் இந்த ட்ரைபேட் வாங்கினேன். இதுவும் நான் யூஸ் பண்ணேன். தேவைப்பட்டால் யூஸ் பண்ணேன். இப்போ நான் யூஸ் பண்ணுறதுனால இப்போ ட்ரிப் பண்ண போகிறது இல்லாதனால இது யூஸ் பண்ணல. நெக்ஸ்ட்டாக இந்த ஃபோன் தான் இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஃபோன். இந்த ஃபோன் பெட்டிக்குள்ளுக்கு ஒரு ஃபோன் இருக்குது பாருங்கள். லைட் ஃபோன் தலைக்கிறது இதுதான் ஃபோன். இது வந்து டெஸ்ட்டுக்கு, அதாவது இந்த ஃபோனுக்கு முன்னுக்கு ஒரு ஃபோன் வாங்கி அதுக்கு முன்னுக்கு வீடியோ எடுத்த ஃபோன் தான் இது. வீடியோ எடுத்தேன். அதெல்லாம் டிலீட் பண்ணி போகிறேன். முன்னுக்கு இந்த வீடியோ டிலீட் பண்ணேன். அதெல்லாம் இந்த ஃபோனை தான் எடுத்து போயிருந்தேன். இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறது இல்லை. இது வந்து சைனீஸ் ஃபோன் உண்டு. 10,000 எவ்வளோக்கோ வாங்கின ஃபோன். இப்போ எத்தனையோ வருஷத்துக்கு முன்னுக்கு வாங்கினது. இப்போ நான் யூஸ் பண்ணுறது இப்போ கிட்டத்தட்ட நான் இந்த மாதிரி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னுக்கு வாங்கின ஃபோன். 4 வருஷத்துக்கு முன் நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு வருஷத்தில் மட்டும் வாங்கின ஃபோன் தான் படிச்சது. இப்போ சரியாக நாள் தெரியல. யூடியூப் சேனல் தொடங்கி 1 வருஷத்துக்கு பிறகு வாங்கின ஃபோன் தான் இது. இந்த ஃபோன் உடஞ்சதுனால இந்த ஃபோன் வாங்கினேன். அது பிறகு இன்னொரு ஃபோன் வாங்கினேன். அது மாதிரி அப்டேட் ஆகி இப்போ வந்து இருக்கிறது வந்து டெக்னோ ஸ்பார்க் போவேன். இதில் சொல்லப்போனால் நான் இது வாங்கி யூஸ் பண்ணுறது நல்ல கேமரா குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. 80,000 வாங்கினது. இதுக்கு அடுத்தது வந்து நாங்கள் ஒரு சாம்சங் கேலக்ஸி A24 வாங்க போகிறோம். ஃபஸ்ட்டுக்கு அதை நாங்கள் பிறகு வாங்குவோம். அடுத்த அப்டேட் ஆக போகிறோம். இப்போவுக்கு வந்து நாங்கள் சாம்சங் கேலக்ஸி A24 வாங்க போகிறோம். S20 இல்லை. இப்போ வந்து நாங்கள் இதை யூஸ் பண்ணாதனால நாங்கள் எடுத்துருக்கோம். ஓகே, அடுத்து சொல்ல போனால் நான் வாங்கி இந்த கேமரா அன்பாக்சிங் சொல்லி யூடியூப்பில் வீடியோ போட்டிருப்பேன். இந்த கேமராவை அதனால் டிலீட் பண்ணாத. அவங்க எடிட் பண்ணாமல் பைத்தியம் விளையாடி வச்சிருந்தனால அந்த வீடியோ நான் டிலீட் பண்ணேன். இப்போ வந்து இந்த கேமரா வந்து வேலை ஏதாவது இல்லைன்றே தெரியல. நான் அப்படியே போட்டு வச்சிடறேன். அதுக்கு பேட்டரி இல்லை. ஓகே, நம்ம இந்த மூடி இப்போ போகுது. அடுத்து இன்னொரு கேமரா இருக்குது. இதுதான் என்ன கேமரா, அது வந்து ஹெல்மெட்டுக்கு இருக்கு வச்சுருந்த கேமரா. ஹெல்மெட்டில் எடுக்கிட்டு போகிற கேமரா வந்து வாட்டர் ப்ரூஃப் கேமரா. கவர் இருக்கிறதுனால வாட்டர் ப்ரூஃப். இந்த கேமரா கிட்டத்தட்ட பாரமே இல்லை. இதை வச்சாலே அந்த ட்ரைபேட் வேலையிலேருந்து யோசிச்சுவாங்க. இது வந்து 25 கிராம் கணக்கான அப்படியே கொஞ்சம் சின்ன பாரம் தான் இருந்துச்சு. 50 கிராமாக நிற்காது. அவ்வளோ சின்ன இந்த அவ்வளோக்கு பாரம் இல்லாத ஒரு சின்ன கையில் பார்த்தாலே விளங்கும் எந்த ஐசன் சொல்லி அவ்வளோ சின்ன கேமரா. இதே தாங்க யூஸ் பண்ணுறேன். இதுவும் அதே தாங்காட்டி ட்ரைபேட் எவ்வளோ மாதம் யோசிச்சுவாங்க. எனது தான் வாங்கினது தெரியல. ஆனால் இந்த கேமரா நல்லா நான் என்னோட தண்ணிக்குள்ளே போட்டு வீடியோ எடுத்திருக்கேன். யூடியூப்பில் போடாததுக்கு நான் சும்மா பேசுகிற வீடியோ நான் இதில் எடுத்திருக்கேன்.
இப்போ அது வேலை செய்கிறதில்ல, நான் ஓரமாக வச்சுருக்கேன். அப்படின்னா யூஸ் பண்ண வச்சிருந்தாலும் வேலை செய்கிறதில்ல. நெக்ஸ்ட்டாக வாங்கினதான் இந்த வாட்டர் ப்ரூஃப் கேஸுங்க நினைக்கிறேன். ஃபோன் கவர் உண்டு. இதுக்குள்ளே ஃபோனை போட்டு எத்தனையோ வீடியோ எடுத்திருக்கேன். நான் வந்து ஒன்று சொல்லியிருப்பேன், நான் முன்னுக்கு இந்த கடைசியாக ட்ரிப்புன்னு போய் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். எல்லாம் டிலீட் பண்ணிட்டேன். அந்த வீடியோவில் பாசுகுடா பீச்சுக்கு போய்க்கு வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நான் கடைசியாக அந்த வீடியோ எடுக்கல, அதுக்கு வேறு கதை. வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணலை. அது பாசுகுடா பீச்சில் கடலுக்குள்ளே தண்ணிக்குள்ளே வச்சு எடுத்த ட்ரை பண்ணிட்டேன். இது இங்கே இந்த ஃபிஷ் டேங்க்லேயே ஃபோன் தண்ணிக்குள்ளே விழுந்துச்சுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுவும் இதை வச்சு தான் நான் வீடியோ எடுத்தது. இப்போ நான் யூஸ் பண்ணுறதில்லை, ஒரு இடம் பெய்து பட்டில் தான் நான். அடுத்த ஒரு மவுஸ் இருக்குது. இது எப்பேற மவுஸ். இது வந்து நான் இந்த மாதிரி கேமரா வந்துட்டு என்னோடய சிசிடிவி கேமரா யூஸ் பண்ணிக்கிற மவுஸ். இங்கேயோ உங்கள் பாப்பா போன மவுஸ் வந்து அதை வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் யூஸ் பண்ணதில்லை. இப்போ வந்து நான் கேமிங் மவுஸ் வாங்கிட்டேன். டியூல் கேமிங் 7500 இந்த மவுஸ். அதில் இவ்வளோ சொன்னாங்க. அடுத்தது அது யூஎஸ்பி ஹப் அப்படிதான் நினைக்கிறேன். யூஎஸ்பி ஹப்பாக தான் இருக்கும் பெரும்பாலும். பேர் சரியாக தெரியல. இதுவும் ஏதோ நான் ஆன்லைனில் கண்டதை சும்மா தூக்கி வாங்கிட்டேன். என்னது வாங்கிச்சேன்னே தெரியல. நான் இந்த மாதிரி இது வந்து யூஎஸ்பி சார்ஜிங் ஏதாவது வந்து யூஸ் பண்ணுறதா இருக்கும். யூஎஸ்பி ஹப் இது வேலை செய்கிறா இல்லைன்னு தெரியல. இனிமே கொண்டு வந்திருக்கணும். நான் வந்து இதை ரிப்பேர் பண்ணேன், உடச்சி போட்டிருக்கேன். வேலை செய்யவும் நிறைய தெரியல. இது வந்து ஒரு மினி ரிமோட். ஏழு பார்த்தீங்கன்னா மினி ஸ்பீக்கர் செய்யறதுல ஸ்பீக்கரில் யூஸ் பண்ண ரிமோட் தான். ஸ்பீக்கர் செஞ்சுருக்கேன். அந்த ஸ்பீக்கருக்கு இதை நான் யூஸ் பண்ணதில்லை. ப்ளூடூத் ஸ்பீக்கர் செஞ்சுருக்கேன். அதை வந்து நான் உங்களுக்கு குறை காமிக்கிறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறதில்லை. இதுக்காக ஒரு போர்டு வரும், சைக்கிள் போர்டு. அதை கனெக்ட் பண்ணி வேலையை வச்சு தான். இதில் பேட்டரி இல்லாதனால நான் யூஸ் பண்ணுறதில்லை ரிமோட்டை. இதெல்லாம் அவ்வளோதான். இதெல்லாம் வந்து டெக்ஸ் ஆகும். வகுப்படக்கு இருக்கிறது எல்லாமே இருக்கிற மாதிரிக்கு ரிப்பேர் சாமான் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரைபேட் இதெல்லாம் இருக்குது. இது வந்து ஃபோன் வைக்கக்கூடிய ஸ்டாண்ட் தான். இதெல்லாம் இங்கே போட்ட போய் பழைய இதுகள். இதுதான் நான் இதுக்கு முதல்ல வாங்கின ஃபோன், ரெட்மி A2+. இதெல்லாம் வெஸ்ட் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த ஃபோனில் கவர் இதெல்லாம் வெஸ்ட் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ நான் இதில் வீடியோ எடுத்துருந்தேன். இப்போ நான் இதே விட நல்ல ஃபோன் வந்து மாறிருக்கேன் டெக்னோ. இப்போ இது வந்து ரெட்மி கவர். இதுவும் நான் யூஸ் பண்ணதில்லை, காட்டி போட்டிருக்கேன். அடுத்த நிறையவே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நிறையவே ஃபோன் எல்லாம் தான் இருக்குது. அவ்வளோதான் நினைக்கிறேன். அவ்வளோதான். இதோட நிறைய ஃபோன் சார்ஜர் டொப் இருந்துச்சு. இதெல்லாம் வேலை செய்தது தான். இதே மாதிரியே நான் யூஸ் பண்ணால் ஓரமாக்கி வச்சுருக்கு. இதெல்லாம் நாளைக்கு மணிக்கு வேலை செய்யும். இதுவும் வேலை செய்யுது. இது எல்லாமே வேலை செய்யுதா. இது வந்து வேலை செய்யறதில்லை. இது வந்து நாங்கள் கிட்டத்தில் வாங்கினதான். எங்களை மற்ற வாப்பட ஃபோனுக்காக வேண்டி வாங்கின சார்ஜர் தான். 24 வோல்ட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங். இந்த டொப் வந்து வேலை இதெல்லாம் நம்ம வாங்கியிருக்கோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 15,000 ட்ரோன் ஒன்று வாங்கினேன். சும்மா அந்த கிட்ஸ் விளாண்ட சின்ன பிள்ளை ட்ரோன் ஒன்று வாங்கினேன். அந்த ட்ரோனில் இதை வந்து ரிமோட்டில் இப்படி இருக்கிட்டு இதை வந்து இப்படி ரிமோட்டில் இருக்கி இப்படி தான் வரும். ரிமோட்டில் இருக்கா இப்படி வரும். இது ரிமோட் இதில் வச்சா இப்படி வரும். இங்கே வந்து ஃபோனை செட் பண்ணிக்கணும். ஃபோனை செட் பண்ணி எங்களுக்கு ஃபோனில் இப்படி வச்சா இங்கே ரிமோட் இருக்கிறவனுக்கே சரி இப்படி நிற்கும். இது மாதிரி இப்படி நிற்கும். ரிமோட் இப்படி செட் பண்ண ரிமோட்டில் இப்படி செட் பண்ண இப்படி நிற்கும். அது பிறகு இதில் ஃபோனை வச்சு எங்களுக்கு வந்து கேமரா, அந்த ட்ரோன் கேமரா இருக்குது. அந்த கேமரா அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு பார்த்துக்கலாம். அதுக்கு இப்போ நான் அந்த ட்ரோன் எங்கேண்டே இல்லை, தொழுதுலாம் காட்டி விட்ருவேன். அது அடுத்து இது வந்து காருக்கு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் சொல்லி ஏதோ அந்த இது உண்டு, சார்ஜர் உண்டு காருக்கு யூஸ் பண்ணது.
ஒரு இன்னும் ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த இது வந்து ஏதோ ஆயில போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒன்று தான். இந்தமாரி நிறைய இருக்கும். இதில் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபேட்ஸுக்கு வரதான் ஃப்ரீயாக ஒன்று வரும். இது வந்து நல்ல ஒன்று தான். எனக்கு தான் ஓரமாக தெரியல. நல்லது வந்து வாங்க உடம்பு நல்ல ஒன்று தான். நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே ஆகலை. நான் தான் சும்மா தேவையில்லாம் யூஸ் வச்சுருக்கேன். அது இப்போ நம்ம இதை ஓரமாக்கினது ஒரு மாதிரி இருக்கட்டும். ஏன்னா இதுக்கு வந்தது தான் இது ரெண்டுமே ஒன்றாக வந்தது தான். இதுக்கு வந்தது தான். இது நான் யூஸ் பண்ணுறது காரணம் அதை பொறுத்து வாங்குவோம். இதெல்லாம் ஓரமாக்கிட்டேன். இது வந்து இந்த கேமராவுக்கு வந்து நினைக்கும். இந்த கேமராவுக்கு இருக்க ஏதோ ஒரு துண்டு எனக்கும் சரியாக தெரியலை. வாங்கி ஒரு துண்டுமே சரியாக யூஸ் பண்ணி பார்க்கல. யூஸ் பண்ணியிருக்கு நம்ம உடஞ்சிருக்குது. என்னமோ செஞ்சுருக்கேன். இதுவும் அந்த கேமராவுக்கு வரதுன்னு ஒன்று தான். என்ன செஞ்சுருக்கேன்னு தெரியல. அடுத்தது வந்து இந்த பேக்கில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவும் கேமரா ஆக்சசரிஸ் தான். இது வந்து இந்த புதிய ட்ரைபேட் இருக்கக்கூடிய துணி தான். இதுவும் நான் யூஸ் பண்ணாதனால எனக்கு தேவையில்லை. கேமராவில் செட் பண்ணுறது எனக்கு தேவையில்லாதனால தூக்கி இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். வாங்கி வச்சுருவாங்க. நான் இப்போ கிட்டத்தட்ட கொஞ்சம் வச்சு திறக்கிறதே இல்லை. இப்படி பாக்ஸ் இருந்தால் தூக்கி போட்டால் மூட்டாச்சு. அது கூட நம்மளுடைய மைக்கோல் இருக்குது. இந்த மைக்கும் வேலை ஏதாவது தான் இருக்கும் பெரும்பாலும். ஓகே, இது வந்து அந்த மைக் அடிக்கிறது மைக்கோ ஃபோனுக்கு டிரெக்டாக அடிச்சு ஒரு மைக் தான். அப்படி ஒரு மைக் இதுவும் வேலை செய்யும் பெரும்பாலும். இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே ஃபஸ்ட்டுக்கு நான் வீடியோ எடுத்தது ஒரு வீடியோ கேமரா. அதாவது சாம்சங்கில் ஒரு கேமரா. அந்த கேமரா நான் வீடியோ எடுக்க போய் பண்ணி போட உடச்சி துண்டா வைத்து பெரிய காது. அதில் சார்ஜ் எடுத்தா நீ அந்த கேமராவில் துண்டாலும் இப்போ எடுக்கிறதுக்கு இல்லை. இங்கே தெரியாது. அதுக்கு டெக்ஸாக வந்தேன். எங்கே மட்டும் இருக்குது இன்னொரு ஃபோன் ஸ்டாண்ட். இதை எத்தனை ஃபோன் ஸ்டாண்ட் பாருங்கள், எத்தனை இதுன்னு பாருங்கள். இவ்வளோவுமே நான் யூஸ் பண்ணாது. எல்லாம் யூடியூப் கனெக்ட் வாங்கினது வீட்டு. அடுத்து வந்து நான் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற சாமான் அந்த ஒன்று பார்ப்போம். இன்னொன்று இருக்குது. இது வந்து வேலையாக நான் இது மறுபடியும் ப்ளக்கு கிடைக்கிறது வந்து வேலை இதெல்லாம் சொல்லி போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இது ஓரமாக்கி வச்சுட்டு எங்கே ஒன்றா இருக்கும் கியர் மோட்டர். இது வந்து கியர் மோட்டருடைய ஒரு டயர். அந்த டயர் வந்து நான் இது வந்து என்ன செய்கிறது இருக்குது கார் மாதிரி செய்கிறது வேலை நீக்கத்திலே கூட சாமான் பேட்டரி தான் இருக்குது. அதுக்கடுத்து இருக்கிறது வந்து ஏதாவது தெரியுமா? இது வந்து ஆர்டினோ ஊனோடைய போட்டு. இது ஆர்டினோ மைக்ரோ ஊனோ. இது ஆர்டினோ ஊனோட அந்த இதுக்கு சேர்க்கிட்டு வராது உண்டு. இதான் இது ஆர்டினோ ஊனோ. ஒரிஜினல் ஆர்டினோ ஊனோ போட்டு பாருங்கள். இது ஆர்டினோ ஊனோ. அதுக்காக நான் வாங்கினா சென்சர் தான். இது ரெண்டுமே நல்லா சென்சர் தான். ரெண்டுமே இல்லை யூஸ் பண்ணுறது இல்லை. ஆட்டோமேட்டிக். இது வந்து அடுத்த சென்சர். இதுவும் நல்ல ஒன்று தான். நான் யூஸ் நான் ஓரமாக வச்சுருந்ததுனால அப்படி எடுத்து இந்த போர்டு மூணுமே வேலையை போட்டேன். இது இன்னும் ஒரு சென்சர். இது வந்து இந்த கண்ணுக்கிட்ட இந்த கண் மாதிரி இருக்குது. இந்த கண்ணில் வந்து இங்கே உடஞ்சிருக்கு பாருங்க. டல் மாதிரி வரது இங்கே உடஞ்சிருக்கு. அதனால் இது வேலை செய்கிறது இல்லை. அதுவரை இது வந்து நான் ட்ரோனுடைய சேக்கிட்டு ரிமோட்டுடைய சேக்கு. இது ஒரு ஸ்பீக்கர். நான் ஏதோ என்னைக்கு கலெக்டாக வந்துடும். அதில் 2 ஸ்பீக்கர். இது நான் 3 ரிப்பேர் பண்ணத்தில் ஏதோ பேட்டரிகளாக இருக்கும். நிறைய பேட்ச் இருக்குது.
இது பிரெட் போர்ட். இது வந்து நான் காடின வேலை செய்யக்குள்ள ஒவ்வொரு வயர்லேருந்து கேபிள் செட் பண்ண இதுதான் நான் செஞ்ச ஃபஸ்ட் ஸ்பீக்கர். கேமராவில் வீடியோ எடுத்த பிறகு ரெண்டாவது ஒரு ஃபோன் வாங்கினா Huawei Y5. அந்த ஃபோனில் சேகிட் போய்தான் இது. நான் அந்த ஃபோன் டிஸ்பிளே போய் கேம் விளையாட போய் டிஸ்பிளே வைத்து அது பிறகு அதை நான் ஃபோனை செய்ய வேலை எல்லாம் முடிஞ்சு போட்டுருக்கேன். இதை விட மொசதா பக்கத்து ஃபோனில் கேமரா சைடுக்கு வரக்கூடிய சேகிட் தான் இது. அந்த ஃபோனில் பேட்ரி பொங்கி போயிருக்கு பாருங்க. அந்த ஃபோனில் பேட்ரி அந்த ஃபோனில் அடிக்கு வர சேகிட். இல்லைனா ஒரு துண்டு வரும் வீடியோ ஃபுல்லாக உடஞ்சிருச்சு. அடிக்கு வரக்கூடிய ஒரு சேகிட். இதே ட்ரோனுக்கு வந்த பேட்ரி 9 ட்ரோன் துண்டுண்டா போய் முன்னாடி ட்ரோனுக்கு வந்த பேட்ரி. இது லித்தோனியன் 3.7 பேட்ரி. 3.7 பேட்ரி. இதுவும் 3.7 வாட்டில். இது வந்து மவுஸ் அண்ட் ப்ளூடூத் மவுஸ் அண்டுக்கு வந்த பேட்ரி தான். நான் வேலையை காட்டி போட்டிருக்கேன். 9 வோல்ட் பேட்ரி. 9 வோல்ட் பேட்ரி மேலே ஹோல்ட் ரூம் இருக்குது. இது 3.7 வோல்ட் பேட்டரியை நான் உடச்சி போட்டது. கரெக்ட் ஃபுல்லாக கரெக்டாக பார்த்து ட்ரை பண்ணால் கரெக்டேடா. இது வந்து எனக்கு ரோலர் கேட்டில் ரிமோட் இது ஏதோ லைட் பண்ணிட்டு கலக்குனது. இது வந்து சேவா மோட்டர் தான். இது நிறைய சாமான் போட்டு இது கம்பி ரோல் ஃபுல்லாக இருக்குது. வந்து எங்களோட பௌத்துக்கு வாங்கக்கூடிய கம்பி சொல்லுங்க. இந்த கம்பி இன்னொன்று இருக்குது. அது ட்ரோனுக்கு வந்து சில ரெக்கர். இந்த கேபிள் தான் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்டின இந்த மைக்கில் வந்து இருக்கக்கூடிய இந்த கேபிள் தான். அதில் இன்னும் ஒன்று ஃப்ரீயாக கிடச்ச கேபிள் இது. டைப் சி கேபிள் பாருங்க. நான் சும்மா துணியில் வெட்டி போட்டேன். டைப் சியிட வெட்டி போட்டேன். மோட்டர் 2 மோட்டர் இருக்குது. பேட்டரியில் காத முடியாது. இன்னும் 2 பேட்டரி இருக்குது. இதுவும் ஒரு ஸ்பீக்கர் தான். இது வந்து JBL ஸ்பீக்கர். JBL ஒரிஜினல் ஸ்பீக்கர். சின்ன JBL வரும் மாதிரி ஸ்பீக்கர். இதே பார்த்தீங்கன்னா ஒரு வெப் கேமராவில் இது கேமரா வேலை செய்யுது. வெப் கேமரா நான் காட்டி போட்டது. வேலை செய்கிற கேமரா தான். நிறைய உங்களுக்கு ஒரு டைமுக்கு வேலை செய்ய வச்சுருவாங்க. ஓகே, இது ஒரு இயர்ஃபோன். இது வேலை செய்தா இல்லைன்னு தெரியல. நிறைய இயர்ஃபோன் வாங்கியிருக்கேன். நல்லா 2-3 வீசில் தான் இருக்கும். வேலை இல்லைன்னு தெரியல. இந்த இயர்ஃபோன் வந்து டைப் சி டு USB கேபிள் உண்டு. இதை நான் வேலை செய்யாதது தான் இருக்கும். நீ சும்மா ரிப்பேர் பண்ணால் வேறு ஒன்று பாருங்க வெட்டி போடுங்க. நெக்ஸ்ட் இது ரெண்டுமே நான் வந்து ஆர்டினோ ஊனோவுக்கு வாங்கினேன். ஆர்டினோ ஊனோ போர்டு வாங்கினேன். அப்படின்னா ஒரு போர்டுக்கு ஒன்று கிடச்சும். நிறைய வேறு இருந்துச்சு. நான் எல்லாம் எங்கெங்கே போட்டது தெரியா வாங்கிட்டு வந்த கேபிள். லாஸ்ட்டாக வெட்டி இருக்கிறதா பார்த்தீங்கன்னா ஒரு பஜர் உண்டு. அவ்வளோதான். வேறு ஒன்றும் வெட்டியில் இல்லை. இந்த வெட்டியில் இவ்வளோ இருக்குது. நானே எதிர்பார்க்கல இவ்வளோ சாமான் இருக்குன்னு சொல்லி. ஓகே, நாங்கள் இந்த சாமான் இப்போ இடத்துக்கு இதெல்லாம் வெளியேந்து போட்டேன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லா சாமானுமே கிட்டத்தட்ட ஃபுல்லாக டெக் சம்மந்தமானது. அப்படின்னா எலக்ட்ரானிக் ரெண்டுமே தொடர்பான. பாருங்கள், இதெல்லாம் ஃபுல்லாக எலக்ட்ரிக் இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாகவே எலக்ட்ரிக்காக இருக்குது. இதில் எலக்ட்ரானிக்கும் இருக்குது பாருங்கள். எலக்ட்ரானிக் எல்லாமே கலந்து வரதான் இதெல்லாம். இது எல்லாமே பாருங்கள், இது எல்லாமே எலக்ட்ரானிக் எல்லா சாமான் தொடர்பானது. இது எல்லாத்தையும் வச்சு நாங்கள் எதை பண்ணோம் பார்த்தீங்கன்னா இப்போ இதை பார்த்தீங்கன்னா கேமராலுமே யூஸ் ஆகிற கேமரா தான் இது. இப்போ வேலை செய்யாதுக்கு இதெல்லாம் ஃபுல்லாக வேலை செய்கிற கேமரா தான். இது எல்லாமே நாங்கள் ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். திருப்பி இது வேலை செய்தோ இதை பார்த்துட்டு வேலை செய்த எல்லாம் வச்சு ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். இந்த கேமராவில் வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் இதில் எல்லாம் செம்ம ரிப்பேர் பண்ணி இந்த ஃபுல் லென்ஸோட இதில் எல்லாம் முடிப்போம்.
இது வந்து நான் வீடியோ போட்டுறேன். இதை போட்ட பிறகு எபிசோட் 1 எபிசோட் 2 சொல்லி இல்லை பார்ட் 1 சொல்லி ஒவ்வொரு இது போகும். ஆனால் பார்ட் 1 அப்படி ஒவ்வொன்றில் இது ஃபுல்லாக நான் ரெப்பேர் பண்ணி வீடியோ எடுத்து போடுவேன். இதில் வேலை இறக்கின்றா தான் இருக்கும் பெரும்பாலும். ஃபுல்லாக ஒன்றொண்டா இது பாருங்கள், இதெல்லாம் எப்படி மேலே ரெப்பேர் பண்ணி இதை வேஸ்ட் பண்ணுற சாமான ஏதாவது இப்போ ட்ரை பண்ணி வேஸ்ட் பண்ணது தானே, அதை வச்சு அந்த வேஸ்ட் பண்ணால் வீசாமல் அதுக்கு ஏதாவது புதுசாக ஒரு ரிங் லைட் அது மாதிரி இல்லை இது நீட்டாக பாருங்கள். இது ஸ்பீக்கர் எல்லாம் இருக்குது. இந்த ஸ்பீக்கர் உடஞ்சிருக்குது. இது மாதிரி இங்கே வச்சுக்க சாமானெல்லாம் வச்சு ஒரு யூஸ்ஃபுல்லான இப்போ இந்த ட்ரைபேடுக்கு ஒரு ரிங் லைட் செட் பண்ணலாம். அது மாதிரி பெரிய வேணுண்டா இதுக்கு ஒரு ரிங் லைட் செட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இந்த ப்ளூடூத் மைக்கை இது செட் பண்ண மைக்கை செட் பண்ணலாம். அது மாதிரி எங்களுக்கு இது இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமயம் இந்த ஃபோன் இருக்குது. இந்த ஃபோனில் வந்து எங்களுக்கு அது கலட்டி ஒரு ஃப்ளாஷ் லைட் இந்த ஃபோனை ஃபுல்லாக உடச்சிட்டு அந்த உள்ளுக்கு இங்கே ஃபோனை கேமரா வச்சு ஒரு சிசிடிவி கேமரா செய்யலும். அந்த லைட்டை ஃபோன் துவச்சி வச்சு ஒரு ஃப்ளாஷ் லைட் செய்யணும். அது மாதிரி அந்த ஃபோனுக்கு மட்டுமே எவ்வளோ எபிசோட் வரலையும். அந்த ஃபோன் வேறு ஏதாவது ஃபோன் தான் அதை யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அது கெப்பாசிட்டி போதா. நம்ம அப்டேட் பண்ண பார்ப்போம். அப்படி செய்யலாட்டி நாங்கள் வந்து அதை காட்டி ஏதாவது செய்வோம். ஓகே, இந்த எல்லா பொருளையும் வச்சு நாங்கள் ஒவ்வொரு வீடியோ பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப அநியாயத்தை வச்சுருக்கேன். இதெல்லாம் ஏதாவது வந்து யூஸ் ஆகும். இது ஒட்டி இப்போ ஃபோன் வைக்கலாம். இது இப்படி ஒட்டியே தான் வச்சோம். இந்த எல்லாம் இப்படி ஒட்டி என்ன போட்ட போயிருக்கு. இது இப்படியாவது ஒன்று ஒட்டி தான் நாங்கள் இதை வந்து ஃபோன் எக்ஸ்டெண்டாக பாவிச்சிடும். இவ்வளோ சாமான் இருக்கும் நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. இதெல்லாம் வச்சு நாங்கள் ஒரு எபிசோடாக கொண்டு போவோம். இதுக்கு ஒரு எபிசோட் என்ன, இதுக்கு ஒரு பார்ட், இதுக்கு ஒரு பார்ட், இந்த ஃபோனுக்கான ஒரு பார்ட், இந்த ட்ரைபேட்ஸுக்கான ஒரு பார்ட். அது மாதிரி அந்த க்ளூகன் இப்போ நான் வேலை செய்கிற அந்த க்ளூகனெல்லாம் நான் எப்படியுமே அது இந்த பார்ட்டோட சரி வர மாட்டேன். அதை வேலை செய்ய பொருளான்றதால இதுக்கு எல்லா சாமானியுமே நாங்கள் எடுத்து ஒவ்வொரு பார்ட்டாக வீடியோ எடுத்து போடுவோம். இப்போ நான் நினைக்கிற மாதிரிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வரைக்கும் இவ்வளோ தான் என்னோட டெக் சாமான் இருக்குது. அடுத்து எல்லாமே நான் யூடியூப்புக்கு வாங்கினேன் சாமான் தான். இதெல்லாம் யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறதுக்கு வாங்கினேன். இந்த கேமராலாம் ஒரிஜினல் கேமரா இல்லை, 13,000 வாங்கின கேமரா வந்து. அதுவும் 13,000 சின்ன செல் இல்லை, இது 13,000 வாங்கினது. இந்த ட்ரைபேட் மட்டும் கிட்டத்தட்ட நான் 20,000 இருக்குன்னா ட்ரைபேட் மட்டும் வாங்கியிருப்பேன். இங்கே 2,000 இருக்குது. இன்னும் ட்ரைபேட் எங்கேயாவது இருக்குன்னு அதே இந்த நகையோட வைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேமரா வந்து இதே மாதிரி வேலை தான். 11,000 கேமரா, இது வந்து 13,000 கேமரா. டோட்டலாக இதோட எல்லா சாமானையும் வச்சு நாங்கள் வீடியோ ஒவ்வொரு பார்ட்டில் வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ சொன்னீங்கன்னா அது வரைக்கும் பாய் பாய்.